ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு 2 ரோலில் உள்ள ஒரு பேஸ்கெட் தான் நம்ம பின்ன போகிறோம். ஸோ இது வந்துட்டு நான் இதுக்கு வந்துட்டு 27 பீஸ் கட் பண்ணி ஒயர் கட் பண்ணிக்கிட்டேன். 10 லைன் வந்துட்டு அடி போட போகிறேன். அதில் நான் 9 லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 6 லைன் பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் மாதிரி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ஒயரில் அடி போட்டுட்டேன். பாக்கி மேலே 2 கீழே 2 லைன் சாண்டல் கலரில் நான் போடுறேன். ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ 9 லைன் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். 10th லைன் இப்போ நான் போட்டுட்ருக்கேன். அடி எப்படி போடுறதுன்னு தெரில அப்படின்னா என்னோடய ஓல்டு வீடியோஸ் செக் பண்ணுங்கள். பட் அது நான் 9, 7 இந்த மாதிரி இருக்கும் அடியோட லைனு. உங்களுக்கு 10 லைனில் அடி எப்படி போடுறதுன்னு தெரில, அதாவது ரெட்டைப்படையில் எப்படி போடுறதுன்னு தெரிலனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தனியாக அதுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நான் இந்த லைனை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஒவ்வொரு பூவாக போட்டுக்கிறேன். இது மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நம்மக்கிட்ட ஒயர் பேஸ்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இது 10வது லைன் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அடி இப்படி தான் போடணும். நான் தெளிவாக இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது 10 லைன் நான் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ அதனால் இதை நான் கட் பண்ணிட்டேன் இந்த ஒயரை. இப்போ நம்ம ரன்னிங் ஒயரு கொண்டு மேலே ஒயர் கூட ஏற்றிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு இதில் நடுப்பறை மெரூன் கொடுத்துட்டு 2 பக்கமும் சாண்டில் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இப்போ மெரூனில் கூடையோட உயரத்தை ஏற்ற போகிறேன். இந்த மெரூனில் 7 லைன் நீங்கள் போடணும். ஆக்சுவலாக இது ஒரு ரெட்டும் கிடையாது, மெரூனும் கிடையாது. ஆக்சுவலாக இது ஒரு மாதிரியான கலர், நல்ல ரெட் கலர் தான். ஸோ அதனால் நான் மெரூன்னே சொல்கிறேன். இது 7 லைன் நான் இதில் போட்டுட்டு திரும்ப சாண்டலில் 7 லைன் போட்டு திரும்ப இதில் 8 லைன் போட்டு ஒரு லைனை மடக்கி சொருகிடுவேன். ஸோ அதுக்கு தான் இந்த இது இந்த மாடலில் தான் பின்ன போகிறேன் நம்ம. ஸோ இது என்னோடய ஓன் சாய்ஸ் தான். நானாக டிசைட் பண்ணது இந்த மாதிரி மாடலில் பின்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது 10 சாண்டல் 10 ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 7 இந்த ரெட் கலர் ஜாயின் பண்ணியிருக்கேன். திரும்ப 10 ஜாயின் பண்ணியிருக்கேன். மொத்தம் 27. ஸோ இது எப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போட்டே வரணும். நான் ஒரு குறிப்பிட்ட அளவு போட்டுட்டு உங்களுக்கு நான் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கூட முடிஞ்சதுக்கப்புறம் நான் காட்டுவேன். ஓகேவா? நிறைய மாடலில் நம்ம வீடியோஸ் போடுறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் ரெகுலராக வரும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த லைனர்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது எப்படியே பின்னிகிட்டே வரணும். நார்மல் பேஸ்கெட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் 1 ரோல், 2 ரோல், 2.5 ரோல் இதெல்லாம் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ரெகுலராக பார்த்து இதை பார்த்து பின்னிக்கோங்க. மெஷர்மெண்ட்டு தெரியாதவங்க இந்த 7 அடியில் இந்த இதுக்கான மெஷர்மெண்ட்டை நான் வெட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் 7 அடி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இது 2 ரோல் கரெக்டாக ஃபுல்லாக வந்துடும். ஓகேவா? 7 அடியில் 27 பூ நான் கட் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 ரோல் கரெக்டாகவே வரும். நான் இப்போ 4 லைன் போட்டுட்ருக்கேன். 4வது லைனும் போட்டுட்ருக்கேன். இதில் மொத்தம் 7 லைன் இந்த ரெட் கலரில் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் சாண்டில் கலர் ஒயர் நான் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் நம்மக்கிட்ட கூடைகள் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட நல்ல குவாலிட்டியாக இருக்கும் கூடைகள். ஒயரும் நல்ல குவாலிட்டியான ஒயர் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த லைனை நான் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். ஸோ இது 7 லைன் வரைக்கும் நீங்கள் இதே மாதிரி ஒரே இதில் நான் போட்டே வருவேன். ஸோ இந்த மாடலில் நீங்களும் பின்னணும் அப்படின்னா சேம் இதே கான்செப்டில் பின்னுங்கள். இதே கலர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கலர் சூப்பராக வந்திருக்கு, நேரில் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. வீடியோவில் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல. வீடியோவில் பார்க்க எனக்குமே நல்லா தான் இருக்குது.
ஸோ இதே கலர் வேணால் நீங்களும் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மெஷர்மெண்ட் 7 அடியில் வந்துட்டு 27 பீஸ் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 10 சாண்டில் கலரில் 10, ரெட் கலரில் வந்துட்டு 7 இந்த மாதிரி சாய்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பின்னிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு ஓரளவு ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் 7 லைன் இதில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து சாண்டில் கலர் ஒயரை ஜாயின் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு 2 பூக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இப்போ கை வச்சு காட்டின இடத்துல தான் வந்துட்டு நான் லைன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதனால் அதுக்கு 2 பூக்கு முன்னாடியே 2 லைனுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி போடுறேன். இந்த மாதிரி 2ஐயும் சேர்த்து போட்டுட்டு நம்ம வந்து எப்போ அந்த இது புது லைன் வருதோ, இப்போ இது வந்து 7 இருக்குது, இதுலேயும் 7 இருக்குது. இப்போ புது லைன் வந்துருச்சு. அப்போ வந்து பழைய ஒயர், ரன்னிங் ஒயர், ரெட் கலர் ஒயரை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெட் கலர் ஒயரை பேக் சைடு தள்ளிட்டு நீங்கள் வந்து சாண்டில் கலர் ஒயரை மெயின் ஒயராக வச்சு போடணும். ஓகேவா? இப்போ சாண்டில் கலர் ஒயர் நமக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ சாண்டில் கலரில் 7 லைன் போட்டுட்டு திரும்ப வந்து ரெட் கலர் வந்து ஜாயின் பண்ணி 8 லைன் போடணும். ஸோ நான் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ கூடவே பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ 1 2 3 4 5 6 7 2 4 6 7 இதில் வந்துட்டு 2 4 6 7 8. ஸோ இப்போ மீதியை வந்துட்டு சொருகிட வேண்டியதான். சொருகி முடிச்சுட்டு காட்டுறேன். இதில் பாருங்கள், 2 சாண்டில் 6 ரெட் கலரில் திரும்ப 2 சாண்டில் போட்டிருக்கேன். இப்போ கூட வந்துட்டு சொருகி முடித்தாச்சு. ஸோ இதோட ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்படி தான் எனக்கு ஃபினிஷிங் வந்திருக்கு. உள்ட்ரையும் பாருங்கள், ஃபுல்லாக சொருகி அது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டாச்சு நீட்டாக. எல்லாமே ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹேண்டில் தான் போடணும். ஹேண்டில் எப்படி போடணும்னு தெரில அப்படின்னா நான் வீடியோ தனியாக போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஹேண்டில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கூட ஓரளவு ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த கூடை சேலுக்கு போயிடும். ஓகேவா? இது மாதிரியான கூடைகள் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கூடையோட ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இது இருக்குது. 4 ரோல் வச்சு ஹேண்டில் போட்டிருக்கேன். தேங்க்யூ.